மகா சிவராத்திரி மனிதனுக்கும் இந்த மண்ணுக்கும் விண்ணுக்கும் உள்ள சம்பந்தம் ஏதோ ஒரு சாதாரணமாக கடந்து போயிடாதீங்க. இந்த மகா சிவராத்திரின்னு தயவு செய்து ரொம்ப அமைதியாக பொறுமையாக இந்த பஜனை பாடுறது, டான்ஸு போடுறது, இந்த டிவி பார்த்துன்னு கண்ணு முழிச்சுன்னுக்கிறது, செல்ஃபோன் நோண்டின்னு கண்ணு முழிச்சுன்னுக்கிறது, தயவு செஞ்சு இந்த குப்பை வேலையை தூக்கி வெளியே விசாட்டு சினிமா பார்க்க போகிறது இதெல்லாம் தூக்கி வெளியே போட்டு ரொம்ப அமைதியாக இங்கே பாருங்கள், ரொம்ப அமைதியாக முடிஞ்ச அளவுக்கு அப்படியே கண்முன்னா தூக்கம் வருமே அப்படின்னாங்க. ஆனால் உங்களுக்கு தூக்கம் வர மாதிரி தவிர மைண்ட் அப்படியே நிலையாக இருக்கும். அப்படியே ஒரு பொருளை நினச்சிக்கோங்க, கடவுளை நினச்சிக்கோங்க, சிவனே சிவனேன்னு நினச்சிக்கோங்க. இந்த எப்படி சொல்கிறதுன்னா, இது மிகப்பெரிய ஆற்றல் இந்த மகா சிவராத்திரின்றது. நம்ம சாதாரணமாக கடந்து போகிற விஷயங்களில் எல்லாம் வெளிநாட்டில் விஞ்ஞானிகள் ஆச்சரியமாக பார்க்குறாங்க. இவ்வளோ விஷயங்கள் எப்படி தமிழர்களுக்கு தெரிஞ்சுதுன்னு. தமிழ் கடவுளான நம்ம சிவனை நம்ம கும்பிட்றதில்ல, ஆனால் வடநாட்டில் கும்பிட்றாங்க சிவனை, மகா சிவராத்திரியை கொண்டாடுறாங்க. ஆனால் நம்ம கொண்டாடுறதில்ல. நம்ம மொழியை சேர்ந்தவன், நம்மளுடைய இனத்தை சேர்ந்தவன் தமிழன், ஒரு தமிழனுடைய கடவுளை நம்ம கும்பிட்றதில்ல. தயவு செய்து சொல்கிறேன், முடிஞ்ச அளவுக்கு நீ சிக்கன் மட்டன் எதையும் சாப்பிடாதீங்க. முடிஞ்சால் சாப்பிட்றத ஒரு வேளை குறைச்சிக்கோங்க. 3 வேளை சாப்பிட்றத ஒரு வேளை மட்டும் சாப்பிடுங்க. நைட் அப்படியே அழகாக தியானம் பண்ணுங்க, நிதானமாக இருங்க, காத்தோட்டமான இடத்துல இருங்க, முடிஞ்சால் மொட்டை மாடியில் இருங்க. நல்ல விஷயம். விடிஞ்சி ஏதோ ஒரு மாற்றம் உங்களுக்குள்ளே நடக்கும். இந்த மனப்பதட்டம், மன பயம், அப்படி ஏதாவது ஆகிடுமா, நம்ம இறந்து போயிடுமான்றதெல்லாம் ரொம்ப ரொம்ப குறையும். அப்படி டெஸ்ட்டாக நீங்கள் மறுபடியும் ஒரு புது பிரிவை எடுத்த மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. இந்த சிவராத்திரி நான் சொல்கிற மாதிரி பண்ணுங்கள். இந்த பஜனை பாடுறது, இந்த சக்கி வாசிதாவன் நடத்துகிற மாதிரி கூத்தாடி கூட்டத்துக்கெல்லாம் போய் நேரத்தை வீணடிக்கிறது எல்லாம் குப்பை. அதெல்லாம் செய்யவே செய்யாதீங்க. அது குப்பை. அது